ओमाज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பகவத்கீதை சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். பகவத்கீதை உண்மையுருவில் அத்தியாயம் 18 முடிவு துறவின் பக்குவம். இன்றைக்கு படிக்கிற ஸ்லோகம் 33 முதல் 40 வரை. சரி, 33வது பதத்துல பகவான் என்ன சொல்றாரு? திருத்யயா தாரயதே மன பிராணேந்திரிய கிரியா யோகேனாப்யபசாரிண்யா திருதி ச பார்த்த சாத்விகி. ஓ பிரிதாவின் மைந்தனே, உடைக்க முடியாததும் யோக பயிற்சியால் நிலையாக பாதுகாக்கப்படுவதும் மனம், வாழ்வு மற்றும் புலன்களின் இயக்கத்தை கட்டுப்படுத்துவதுமான மன உறுதி சத்வகுணத்தை சார்ந்ததாகும். சரி, பகவத்கீதை ஏன் எல்லோருக்குமானது? நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, குறிப்பா இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த பகவத்கீதைங்கிறதுல இந்துக்களுடைய நூலு, இந்துக்களுக்கானது, இல்ல ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கானது, இல்ல ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கானது, குறிப்பிட்ட இனத்துக்கானது, அப்படிலாம் கிடையாது. இது நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க பாருங்க, கிருஷ்ணர் எதை பத்தி சொல்றாரு? மன உறுதியை பத்தி சொல்றாரு. அப்ப மன உறுதி எல்லாருக்குமே வேணும். உலகத்துல, உலக நாட்டுல ஒருத்தர் எந்த நாட்டுல எந்த மூலையில இருந்தாலும் மன உறுதி வேணும். மனதுல உறுதி இல்லைன்னு சொன்னா அவர் பலவீனமானவர். ஏன் இன்னைக்கு தற்கொலை பண்ணிக்கிறாங்க? பெரிய பெரிய விஞ்ஞானிகள், உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கிறவங்க, பெரிய செல்வந்தர்கள் ஏன் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும்? பலவீனமான மனம். மனம் பலமா இல்ல, மனம் உறுதியா இல்ல, மனம் பலவீனமாக இருக்கிறது. அப்போ இந்த ரெண்டு விதமான வேதனை இருக்கு, ரெண்டு விதமான வலி. உடலால் வரக்கூடிய வலி, மனதினால் வரக்கூடிய வலி. இந்த உடலால வரக்கூடிய வலியை பொறுத்துக்கலாம், ஆனா மனதினால வரக்கூடிய வலியை பொறுத்துக்க முடியாது இல்லையா? யாராவது கழுத்து சுளுக்கிருச்சுன்னு தற்கொலை பண்ணிக்குவாங்களா? எனக்கு கழுத்து சுளுக்கி போச்சுங்க, என்னால முடியல, அதான் தற்கொலை பண்ணிக்கிட்டேன். நோ. கழுத்து சுளுக்கி போறவங்க, கால் சுளுக்கானவங்க, கை கால் வலிக்குதுன்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்குவாங்களா? அந்த மாதிரி எங்கேயுமே நான் பார்த்தது கிடையாது. ஆனா மன வேதனைங்க, தாங்க முடியாத மன வேதனை, தற்கொலை பண்ணிக்கிட்டார், இதை கேள்விப்பட்டிருக்கோம். மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டார், தற்கொலை பண்ணிக்கிட்டார், கேள்விப்பட்டிருக்கோம். மன அழுத்தத்துக்கு ஆளாயிட்டார், தற்கொலை பண்ணிக்கிட்டார், கேள்விப்பட்டோம். அப்போ நம்முடைய இன்ப துன்பத்துக்கு நம் மனமே மையமாக இருக்கிறது. என்னுடைய இன்பமோ துன்பமோ, எனக்கு வாழ்க்கையில சந்தோஷமோ துக்கமோ வெளியில இருந்தெல்லாம் கிடையாது. என் மனமே காரணம். என் வாழ்க்கையில வரக்கூடிய, என் வாழ்க்கையில் நான் காணக்கூடிய சம்பவங்களுக்கு, என் இன்ப துன்பத்துக்கு என் மனமே காரணமே தவிர வேற யாருமே கிடையாது. என்னை யாரும் துன்பத்துக்கு ஆளாக்கவும் முடியாது. என் மன உறுதி, நான் மனதில் உறுதியாக இருந்தேன்னா என்னை யாரும் மனதை பலவீனப்படுத்தவும் முடியாது, என்னை இகழவும் முடியாது. என்ன நடந்தாலும் எனக்கு அதுல பாதிப்பு வராது. யாருக்கு மன தைரியம், மன உறுதி இருக்கு? ரொம்ப குறைவு இந்த காலத்துல. எல்லாம் பலவீனமான மனசு. பாருங்க, பரீட்சையில கம்மியா மார்க் வாங்கினா தற்கொலை பண்ணிக்கிறாங்க. நாங்கெல்லாம் படிக்கும் போது அப்படி கேள்விப்பட்டதே இல்லை. பரீட்சையில மார்க் கம்மி, தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இன்னைக்கு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு. நீட் எக்ஸாம் எழுத முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, நீட்ல மார்க் கம்மின்னு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அப்படிதான் அந்த கல்வி படிச்சு என்ன பிரயோஜனம் தெரியல.
அப்படி என்னதான் சாதிக்க போறோம்னு தெரியல. ஆனா உண்மையில பௌதிக கல்வினால பெரிய சாதனை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆன்மீக கல்விதான் அவசியம். அப்ப மன உறுதி, மன தைரியம் ஆன்மீக கல்வியில தான் இருக்கு. அதை தான் பகவத்கீதை கற்பிக்கின்றது. அப்ப பகவத்கீதையை எல்லா பள்ளிகளையும் கல்லூரிகளையும் பாட நூலா வைக்கணும். அப்படி ஒரு சட்டம் இயற்றணும். அரசாங்கம் என்ன சட்டம் கொண்டு வரணும்? பகவத்கீதை எல்லா பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பாட புத்தகமாக இருக்க வேண்டும். ஏன்னா இது மனம் சம்பந்தப்பட்டது, இது மதம் சம்பந்தப்பட்டதே அல்ல. பகவத்கீதை மதம் சம்பந்தப்பட்டது அல்ல, மனம் சம்பந்தப்பட்டது. இங்கு பகவான் மதத்தை பற்றி பேசவில்லை, மனதை பற்றி பேசுகிறார் இல்லையா? பகவத்கீதையில இது இந்து மதத்துக்கான சொல்லியிருக்காரா என்ன கிருஷ்ணர் எங்கேயாவது? 700 ஸ்லோகம் இருக்கு பகவத்கீதையில. பகவத்கீதை 700 ஸ்லோகத்துல ஏதேனும் ஒரு ஸ்லோகத்துல இது இந்துக்களுக்கானது, இந்துக்களுடைய மனதை எப்படி கட்டுப்படுத்தணும்னு சொல்லியிருக்கேன், இது இந்துக்களுக்காக சொல்லியிருக்கேன், இது இந்தியாவில் உள்ளவங்களுக்காக சொல்லியிருக்கேன், இது பிராமணருக்காக சொல்லியிருக்கேன், இது ஒரு சத்திரியனுக்காக சொல்லியிருக்கேன், கிடையவே கிடையாது. அந்த மாதிரி எங்கேயுமே பார்க்க முடியாது. மனசு எல்லாத்துக்கும் இருக்கு. அமெரிக்கால உள்ளவனுக்கு மனசு இருக்கு, இந்தியாவில் உள்ளவனுக்கு மனசு இருக்கு, புத்தி எல்லாருக்கும் இருக்கு, அகங்காரம் எல்லாருக்கும் இருக்கு. அப்ப பகவத்கீதை எதை பற்றி பேசுகிறது? ஆத்மாவை பற்றி போதிக்கிறது. அப்ப ஆத்மா எல்லா பக்கம் இருக்கே, எங்கும் நிறைந்திருக்கிறது. நித்திய சர்வகத சாரோ ரச்சலோயம் சனாதனா. ஆத்மா நித்தியமானது, எங்கும் வியாபிச்சிருக்கு. அப்ப பகவத்கீதை எல்லோருக்குமானது. ஏன்னா இது மன உறுதியை பற்றி பேசு. இன்னைக்கு மக்களுக்கு இதுதான் அவசியம். இன்னைக்கு எல்லாருக்கும் பலவீனமான மனசு. ஏன் பலவீனமான மனசு? அதுதான் அடுத்த ஸ்லோகத்துல சொல்றாரு. அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு? யாருக்கு பலவீனமான மனசு? யாருடைய மனது? யயாது தர்ம காமார்த்தான் திருத்யாதாரயதே அர்ஜுனா பிரசங்கேன பல காங்ஷி திரிதீச பார்த்த ராஜசி. எந்த மன உறுதியில் மூலம் ஒருவன் அறம், பொருள் மற்றும் இன்பத்தின் பலன்களை மீது பற்றுதல் கொண்டுள்ளானோ, ஓ அர்ஜுனா, அந்த மன உறுதி ரஜோகுணத்தை சார்ந்தது. பாத்தீங்களா? அப்போ இங்க என்னென்ன விஷயம் நம்ம கற்றுக்க வேண்டி இருக்குன்னா, நாம் நம்முடைய நமது அன்றாட வாழ்க்கையில நாம் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் நம் மனம், புத்தி, சிந்தனை, செயல்கள், உணவு, பழக்க வழக்கம், உழைப்பு, உறக்கம், கேளிக்கை, உடுத்தும் ஆடை, சிந்தனை, அனைத்தும் 3 குணத்தையே சார்ந்திருக்கு. அனைத்தும் 3 குணம். சில நேரம் சாத்வீகமான குணம், நல்லாதான் பேசிட்டு இருப்போம், திடீர்னு பார்த்தா சண்டை போட்டு. ஆனா காலையில் நல்லாதான்ப்பா பேசிட்டு இருந்தாரு, காலையில சாத்வீகமான குணத்துல இருந்தாரு, சாயந்தரம் ரஜ குணத்துல வச்சேன். காலையில வீட்டுல இருந்து போகும்போது, வீட்டுல இருந்து ஆபீஸ்ல போகும்போது சிரிச்சுட்டு கையெல்லாம் காமிச்சிட்டு போவார். ஆபீஸ் வீட்டுல வந்தோடனே என்ன இப்படி பண்ணி வச்சிருக்க, என்ன தப்பா ஊரு கத்திக்கிட்டே வருவார். அப்பவே புரிஞ்சுக்கணும், சரி ஆபீஸ்ல நல்லா வாங்கிட்டாரு போல இருக்கு, அவரு அங்க நல்லா வாங்கிட்டாரு போல இருக்கு, அங்க ஒண்ணும் பேச முடியல, அதான் இங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? 2 பேரும் சண்டை போட்டுக்குவாங்க. இப்படிதான் நடக்குது. அப்போ இந்த குணமே நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த 3 குணம் தான் நம்மளை ஆட்டி வைக்குது. இந்த 3 குணம் ஆட்டி வைக்குது, நம்ம ஆடிக்கிட்டு இருக்கிறோம். எப்படி? இந்த பொம்மலாட்டத்துல பொம்மைகள்லாம் ஆடுற மாதிரி, பொம்மலாட்டத்துல பொம்மைகள்லாம் ஆடும். இப்பெல்லாம் அதெல்லாம் போயிருச்சு, அந்த கலையெல்லாம். கிராமப்புறங்கள்ல எல்லாம் ஒரு வேலை இருந்தா இருக்கலாம், ரொம்ப குறைவு. என்ன பண்ணுவாங்க? மக்கள் எல்லாம், பொதுமக்கள் எல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க, பொம்மை எல்லாம் வச்சு கதை பண்ணுவாங்க, ராமாயணம் மகாபாரதம் எல்லாம். அந்த பொம்மைகள்லாம் சண்டை போடும், பேசும், டான்ஸ் ஆடும். ஆனா பின்னாடி, திரைக்கு பின்னாடி ஒருத்தர் இருந்து நூலை பிடிச்சி ஆடிக்கிட்டு இருக்கிறார். அப்போ பொம்மை உண்டு, பொம்மைக்கு பின்னாடி ஒரு பொம்மை ஆட்டு வைக்கிறவன் ஒருத்தர் உண்டு. அந்த 2 பேருக்கு நடுவில் ஒரு நூல் இருக்கு, கயிறு. அந்த கயிறால பொம்மை கட்டப்பட்டிருக்கு. பொம்மலாட்டம் நடக்குது, ரொம்ப புதுமையா இருக்குது. 4 பேர் நடுவிலே நூலு ஒருத்தன் கையிலே, இல்லையா? பாடினாங்க இல்லையா? 4 பேர் நடுவுல நூலு ஒருத்தன் கையில. யாரு கையில வச்சிருக்கா? பகவான் கையில தான் அந்த நூல் இருக்கு. பகவான் நம்மளை ஆட்டு வைக்கிறார், நம்ம ஆடுறோம். எப்படி ஆட்டு வைக்கிறாரு?
இந்த மூணு குணத்தை பிரகிருதி கிரியமானானி குணை கர்மாணி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாக மிதி மன்னியது. இந்த ஜட இயற்கை, இந்த பௌதிக உலகம் எப்படி இயங்குது? மூணு குணத்தினால இயங்குது. முட்டாள் ஆத்மா நினைச்சுக்கிறான் நான் தான் பண்றேன், என்னாலதான் நடந்தது. இதுதான் பையங்காரம். அகங்கார விமூடாத்மா, அகங்காரத்தினால முட்டாள் கொண்ட ஆத்மா தன்னையே கர்த்தா என்று கருதுகிறான். அப்ப என்னாச்சு? இந்த மூணு குணத்தை இயக்குது. அப்போ நம் மனம் மூணு குணத்துல இருக்கு. இந்த மனசு இருக்கு இல்லையா, நமக்கு எல்லாருக்கும். ஐயா மனசு மனசுன்னு சொல்றீங்களா, அது எங்க இருக்கு? நீங்க பாத்திருக்கீங்களா? கொஞ்சம் காமிங்களேன். நீங்க மனசோட செல்ஃபி எடுத்திருந்தா காமிங்க. யாராவது இந்த பூமியில இந்த செல்போன் வந்து ஸ்மார்ட் போன் வந்திருந்து யாரை பார்த்தா செல்ஃபி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. சரி, மனதோட யாராவது செல்ஃபி எடுத்திருக்கீங்களா? காமிக்க முடியுமா? யாரா இருந்தா ஷேர் பண்ணுங்க. நான் வந்து என் மனசோட செல்ஃபி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு தான் காப்பி பண்ணுங்க, பேஸ்ட் பண்ணுங்க. சரி, மனதை பார்த்தவங்க யாரா இருக்கீங்களா? யாராவது மனதை பார்த்துருந்தா கை தூக்குங்க, இல்ல சாட் பாக்ஸ்ல போடுங்க. மனசு இருக்கா இல்லையா? யாராவது காமிங்களே, உங்க மனசை காமிங்களே பாக்குறேன். நீங்க உங்களை தான் பார்க்க முடியுது, உங்க மனசை பார்க்க முடியல. யாரா இருந்தா காமிங்க. நான் பார்க்கல. யாராவது சாட் பாக்ஸ்ல போடுறாங்களா பாப்போம். இங்க மனசை பார்த்த பாக்கியவான் யாரா இருக்காங்களான்னு பாக்க. வாய்ஸ் இஸ் வெரி லோ. இல்லையே, என் வாய்ஸ் கிளியரா தான் இருக்கு. மனதை பார்த்தவர் உண்டா என்றால் காண்பிக்கவும். ஒத்துருமே போடலையே, யாரும் பார்க்கலையோ? அப்ப இல்லையா, மனசே இல்லையா? ஒருத்தர் போட்டிருக்காரு அன்புங்கிறாரு, கைண்ட்னஸ். ஓகே, சரி. வேற மனதுக்கான அடையாளம், மனது இருக்கா இல்லையா பாருங்க. ஸ்ரீதர் பிரபு உணர்ந்தாதான் முடியும்னு போட்டிருக்காரு. உணரத்தான் முடியும். ஒன்லி ஃபீலிங். ஒரு பதில் வந்திருக்கு. அதாவது மனதுக்கு வந்து மூணு விதமான வேலை இருக்கு. மனதுக்கு வந்து மூணு விதமான வேலை. என்னென்னது? ஃபீலிங், திங்கிங், ஃபீலிங், வில்லிங். இது மனதுக்கான அடையாளம். மனது இருக்கிறதுக்கான அடையாளம் எண்ணுதல், உணர்தல், அனுபவித்தல். எதையாவது நினைச்சுக்கிட்டே இருப்போம். சத்சங்கத்துல வந்து உட்காந்துட்டு 8:45 ஆயிடுச்சு, இப்பதான் சாமி பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு, இவர் வேற கொஸ்டின் ஆன்சர் கேட்டா முடிக்க மாட்டாரு, எப்ப நான் சாப்பிடுறது? பேசாம வீடியோ மியூட் பண்ணிட்டு சப்பாத்தி சாப்பிட்டே கேட்கலாமா அப்படிலாம் மனசு எண்ணும். மனது வந்து திங்க் பண்ணிட்டே இருக்கு. திங்கிங் பாருங்க, ஒரு நிமிஷம், ஒரு வினாடி, ஒரு செகண்ட் கூட நம்மளால யோசிக்க திங்க் பண்ணாம இருக்கும். எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருப்போம். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இதாயிருமா, அதாயிருமா. எண்ணங்கள் அலை அலையாக, கடல்ல எப்படி அலை அலையா வந்துட்டு இருக்கோ அந்த மாதிரி எண்ணங்கள் வந்துட்டே இருக்கு. இன்று ஏகாதசி விரதம். அப்ப நல்லதா போச்சு, யாரும் சப்பாத்தி பூரி எல்லாம் சாப்பிட முடியாது. ஆனாலும் நம்ம இஸ்கான் பக்தர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப புத்திசாலிங்க. ஒரு நாள் ஏகாதசி விருந்துக்கு என்ன விருந்து கூப்பிட்டுருக்காங்க. ஏகாதசி விரதம் நான் கிளாஸ் கொடுக்க தான் போனேன். அங்க போனா ஏகாதசி விருந்தே பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஏகாதசி பூரி, ஏகாதசி ஹல்வா, ஏகாதசி கேக்கு. பிரபு நீங்க தானியம் தானே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்க. அப்படின்னா என்ன? தானியம் இல்லாம நாங்க பிரசாதம் பண்ணுவோம். 56 வகையான ஐட்டம் பண்ணிடுவாங்க. நம்ம இஸ்கான் பக்தர் இருக்காங்க இல்லையா, ரொம்ப புத்திசாலிங்க. என்ன பண்ணிடுவாங்க? ஏகாதசி விரதம் இருக்கணும். ஆமா பிரபு, இருப்போம் பிரபு. தானியங்கள் சாப்பிடக்கூடாது, தானியம் தொடவே மாட்டோம் பிரபு. அப்புறம் பீன்ஸ் வகை காய்கறி சாப்பிடக்கூடாது, பீன்ஸ் வகை காய்கறி தொடவே மாட்டேன். ஓ பரவாயில்லையே, நல்லபடியா விரதம் இருக்காங்கன்னு பார்த்தா அங்க போனா உருளைக்கிழங்கு சிப்ஸ், நேந்திரங்காய் சிப்ஸ், அப்புறம் கேக்கு, ஏகாதசி கேக்கு, ஏகாதசி ஐஸ்கிரீமு, ஏகாதசி ஹல்வா. இதுக்கு விரதமா பேரு? இதுக்கு பேர் விருந்து. விளையாட்டுக்காக சொன்னேன். சோ ஏகாதசிங்கிறது வந்து எளிமையா உபவாசம். சில பக்தர்கள் நீர் கூட அருந்தாம இருப்பாங்க. ரொம்ப வைராக்கியமா இருக்கு. மன உறுதி பாத்தீங்களா? மன உறுதி. இப்போ மன உறுதி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உடம்பெல்லாம் ஒண்ணுமே இல்லை. மனசுல உறுதியா இருந்தா மலையை கூட நகர்த்திடலாம். மன தைரியம், மன உறுதி இருக்கணும். சரி, அது நான் ரொம்ப வீக்கா இருக்கேங்க, எனக்கெல்லாம் மன உறுதி எல்லாம் கிடையாதுங்க. எப்படிங்க ஏகாதசி விரதம் இருக்கிறது? பக்தர் சங்கத்துக்கு வாங்க, உறுதி கிடைச்சிடும். 4 பக்தர் சேரும் போது, ஆஹா இன்னைக்கு எல்லா தமிழ் கீதால விரதம் இருப்பாங்க, நான் இருக்கலன்னா அசிங்கமா போயிடும், நானும் சேர்ந்து இருந்துடுறேன். அப்போ உற்சாகம் வந்துடும். மனதுல உற்சாகம் வந்துடும். பக்தர் சங்கத்துக்கு வந்தா உற்சாகம் வந்துடும்.
ஓ, எல்லா பக்தரும் இருக்காங்களே பாருங்க, ஒரு குழந்தை கூட விரதம் இருக்குது. இந்த சத் சங்கத்துல யாரோ குழந்தைகள் கூட விரதம் இருப்பாங்க, சின்ன குழந்தையா இருக்கும். அம்மா சொல்லுவா, கண்ணா ஏகாதசி நான் ஒன்னும் சாப்பிட மாட்டேன், எனக்கு ஒண்ணு வேண்டாமா, பால் மட்டும் குடிஞ்சு. அந்த மாதிரி குழந்தை அதெல்லாம் பார்க்கச்சே வந்து இந்த சின்ன குழந்தை வெறும் பால் மட்டும் குடிச்சு விரதம் இருந்திருக்கா, அப்ப நான் ஏன் இருக்க கூடாது, நான் ஏன் இருக்கக்கூடாது இல்லையா? அந்த உற்சாகம் வந்துடும். பக்தர் சங்கம்னாலே உற்சாகம் தான். ஓ, அவங்க எல்லாம் இருக்காங்களே, படிக்கிறாங்களே, நானும் படிக்கணும், அவங்க கேட்கறாங்க நானும் கேட்கணும், அவங்க செய்யறாங்க நானும் செய்யணும். அந்த உற்சாகம், அதுக்கு தான் பக்தர் சங்கமே, சத் சங்கமே அதுக்காக தான். அப்போ மன உறுதி வந்துடும், பக்தர் சங்கத்துக்கு வந்தா உறுதி வரும். ரூபகோசாமி என்ன சொல்றாரு, ஆதோ ஸ்ரத்த ததசாது சங்க அத பஜன கிரியா அனர்த்த நிவர்த்திஷ்டா நிஷ்டா. நிஷ்டாங்கிறது உறுதி, 5வது ஸ்டேஜ். நமக்கு எப்ப கிருஷ்ண பக்தியில உறுதி வரும், முதல்ல நம்பிக்கை வேணும். சத் சங்கத்துக்கு போகணும், பகவானை பற்றி கேட்கணும், சின்னதா ஒரு நம்பிக்கை வைக்கணும். அந்த நம்பிக்கை கொஞ்சம் தான் இருக்கும். சரி, எல்லாம் கூப்பிடுறாங்க தமிழ் கீதாக்கு வாங்க, தமிழ் கீதா போய் தான் பாப்போமே, என்னதான் அந்த சாமி பேசுறாரு, என்னதான் பண்றாங்க, போய் பார்க்கலாம். கொஞ்சம் நம்பிக்கையோட வரோம். அப்புறம் வந்தோடனே என்ன சொல்றாங்க, நீங்க ஹரே கிருஷ்ணா மந்திர ஜபம் பண்ணுங்க. சரி, ஜபத்தையும் பண்ணிதான் பாத்துருவோமே, அத பஜனை கிரியா. ஆதோ ஸ்ரத்தா தத சாது சங்கா. சாது சங்கம், இங்க வந்தோடனே சாதுக்களுடைய சங்கம் கிடைக்குது. ஓ, சாமிஜி ரொம்ப நல்லா சொல்றாங்க, ரொம்ப அழகா பேசினாங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது, நம்மளும் ஏன் பண்ணக்கூடாது. ஸ்கிரீன் நாட் சேஞ்ச் பிரபு, சேஞ்ச் பண்ற பிரபு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பிரபு. சோ என்னாச்சு, அந்த மாதிரி ஒரு ஆர்வம் வரும். சத்சங்கத்துல வந்தோடனே சாதுக்களுடைய சங்கம் கிடைக்கும். சாதுக்கள் சங்கம் கிடைச்ச உடனே நமக்கு பக்தி செய்ய ஆரம்பிக்கிறோம். அவங்க எல்லாம் ஜெபம் பண்றாங்க, நாமளும் பண்ணணும். அவங்க காலையில ஜபா கிளாஸ்ல கலந்துக்கிறாங்க, நானும் கலந்துக்கணும். அத பஜனை கிரியா. இந்த பஜனை கிரியா பண்ண ஆரம்பிச்ச உடனே இதயத்துல அனர்த்தங்கள்லாம் போகும். கடவுள் இருக்காரா இல்லையா, கடவுள் குரு இருக்கா இல்லையா, கடவுள் எப்படி உணர்றது, நாம யாரு, நான் இந்த கோபம், பேராசை, இந்த பலவீனமான மனசு, இதெல்லாம் சரியாயிடும். பலவீனமான மனசு, குற்றம் காண்றது, குறை சொல்றது, இதெல்லாம் போய் நல்ல பக்தராகும். அப்புறம் தான் உறுதி, நிஷ்டா. யாருடைய மனது உறுதியா இருக்கும், சாத்விகமான குணத்தில் இருக்கிறவங்க. சாத்விகமான குணத்தில் இருக்கிறவங்க உறுதியா இருப்பாங்க, எந்த சூழலையும் பிறழ மாட்டாங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன தொந்தரவு வந்தாலும் சரி, நான் வந்து சத்சங்கத்தை விட்டு போக மாட்டேன், நான் ஜெபம் பண்றதை விட மாட்டேன். ஏன்னா இது பகவானுக்கு எனக்குள்ள உறவு. அப்ப சாத்விகமான குணம்னா பகவானுக்கு நமக்குள்ள உறவை விட்டு கொடுக்காத தன்மை. இது என்னுடைய கடமை, நாமம் செய்வது எனக்கு, நாமம் ஜெயிக்கிறது என் கடமை, சத்சங்கத்துக்கு வர வேண்டியது என் கடமை. அப்பதான் நான் பக்தியில முன்னேற்றம் அடைவேன். இதுக்கு பல்வேறு தடங்கல்கள் ஏற்படலாம், மாயை வந்து பல்வேறு தடங்கல்களை கொடுக்கலாம், பல்வேறு சோதனைகள் வரலாம். சோதனை இல்லைன்னா சாதனை இல்லை. சோதனையில விழுந்துட்டோம் வேதனை, சோதனையை கண்டு பயந்தா வேதனை, சோதனையை கடந்து வந்தா சாதனை. அதனால நமது சோதனைகளை பொறுத்து கொள்ள பழகிக்கொண்டோம். தாம் திதிக்ஷ பாரதா இல்லையா, கோடை குளிர் எல்லாம் பொறுத்துக்கிறோமே. வெயில் காலம்னா யாரும் வெளியில போகாம இருக்கமா, இல்ல குளிர்காலம்னா சமைக்காம இருக்கிறோமா, எல்லா வேலையும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப என்ன பண்றோம், சீதோஷத்தை பொறுத்துக்கிட்டோம். அதே மாதிரி வாழ்க்கையில வரக்கூடிய இன்ப துன்பங்களை பொறுத்து கொள்ற மனம் வந்து உறுதியான மனது, அதான் சாத்விகமான மனது. யாருடைய மனது உறுதியா இருக்கு, ஓ பிரதாவின் மைந்தனே, உடைக்க முடியாது, அந்த பக்தரை வந்து மாத்தவே முடியாது. இப்ப வந்து உதாரணத்துக்கு இங்க 600 பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 600 பேர் இந்த சத்சங்கத்துல. இந்த சத்சங்கத்துக்கு வரவங்க மனசை உடைக்கவே முடியாது. நீங்க ஏங்க தமிழ் கீதாக்கு போறீங்க, அங்க போனா 1 மணி நேரம் உட்கார வச்சு உங்களை வந்து சாமிஜி பேசிக்கிட்டே இருப்பாரு, அந்த நேரத்தில் நீங்க வந்து கொஞ்சம் கேரம் போர்டு விளையாடலாம், அப்படிலாம் உடைச்சிட முடியாது. நீங்க ஏங்க வந்து ஹரே ராம ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டே இருக்கீங்க, கொஞ்ச நேரம் வேற ஏதாவது பண்ணலாமே, யோகா பண்ணுங்க, ஒன்னும் சேஞ்சே பண்ண முடியாது. ஏன்னா அவர் மனம் வந்து உறுதி ஆயிடுச்சு. ஏன்னா அவரு சத்சங்கத்துல வந்து சாத்விகமான விஷயங்களை பயிற்சி பண்ணி அவர் பகவானுடைய சேவையில் ஈடுபடுறதுனால அவர் மனதை யாராலும் உடைக்க முடியாது, பிறழாத மனது. அந்த மாதிரி யோக பயிற்சியில நிலை பெற்றிருக்கிறவங்க மனசு, வாழ்வு, புலன்கள் எல்லாம் கட்டுப்படுத்தப்பட்ட மன உறுதி, யாராலும் அசைக்க முடியாது. இந்த சத்சங்கத்துக்கு வந்திருக்கிறவங்கள யாராலும் அசைக்க முடியாது. என்ன சொன்னாலும் நான் சத்சங்கத்துக்கு போவேன், பகவானை பத்தி கேட்பேன், நாம ஜெபம் பண்ணுவேன், இது என்னுடைய கடமை, இது என் ஆன்மாவுக்கு நன்மை, இது என் ஆன்மாவுக்கு நன்மை. என் ஆன்மாவுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்துக்கே மங்களம் தரக்கூடிய விஷயம் இது. சர்வோ பவந்து சுகினகா, பகவதீர் லோக மங்களம்.
எத்கிருத கிருஷ்ண சம்பர்ஷ்ணோ ஆத்மா சுப்ரஷீததி. இது ஆன்மாவுக்கு சந்தோஷம் தரக்கூடியது, இது உலகத்துக்கே மங்களம் தரக்கூடியது. அதனால இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுங்கிற மனசு உறுதியான மனது, அது சாத்விகமான குணத்தில் இருக்கு. ரஜோகுண மனசு என்ன திட்டம் போடுது? எப்படியாவது எப்படியாவது பொருளாதார முன்னேற்றம் அடைஞ்சிடணும், வாழ்க்கையில எதையாவது சாதிச்சிடணும், ஏதாவது நன்மை வரணும். எனக்கு சொந்தக்காரெல்லாம் வீடு கட்டிட்டாங்க, நான் எப்ப வீடு கட்ட போறேன்? அத மாதிரி சிந்திக்கிறது. அந்த மனதுல நான் எங்க வீடு போடணும், நான் எப்படி பொருளாதார முன்னேற்றம் அடையிறது, நான் எப்படி பௌதிக வசதிகளை அனுபவிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை பற்றுதல் கொண்டு எதையாவது அனுபவிக்கின்ற எண்ணம் இருக்கத்தானே செய்யுது. அது ரஜோகுணத்தோடைய வெளிப்பாடு. இங்க பாருங்க, ரஜோகுணத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? எனக்கு என்ன நன்மை, இதுதான் முதல் கேள்வியே. தமிழ் கீதாக்கு வரணுமா? தமிழ் கீதாக்கு வந்தா எனக்கு என்ன கிடைக்கும்னு முதல்ல கேட்பாங்க. தமிழ் கீதாக்கு வந்தா எனக்கு என்ன கிடைக்கும்? முதல்ல, ஐயா உங்களுக்கு பக்தி கிடைக்கும், பணம் கிடைக்குமா? பக்தி யாருக்குயா வேணும்? பணம் கிடைக்குமா? அருள் யாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் யாருக்கு இந்த உலகம் இல்லை. என்ன சொல்லிருக்கு? அருள் இல்லாததுக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாததுக்கு இவ்வுலகம் இல்லை. ஐயா நான் உங்க கிளாஸ்க்கு வரணும்னாலும் நெட்டு போடணும், அதுக்கு எனக்கு பைசா வேணுமே. நெட்டு யார் போட்டு கொடுப்பா? தமிழ் கீதால போட்டு தருவாங்களா? நெட்டு தருவாங்களா? நெட்டு நான் தானே போடணும். ஐயா கிருஷ்ணர் தருவார் ஐயா, இல்லையா? நீங்க பகவான்கிட்ட வாங்க, பகவானுக்கு எல்லாம் தருவார். அன்போட பக்தி செய்யுங்க, அந்த பக்தனுக்கு தேவையானதெல்லாம் பகவான் தருவார், ஒரு கவலை வேண்டாம். ஆனா முதல்ல கேள்வி அதுதான். ரஜோகுணத்துல இருக்கிறவங்க கேள்வி முதல்ல எனக்கு என்னையா நன்மை. இன்னைக்கு பாருங்க, ஏன் ஒருவர் மதம் மாறுகிறார்? ஏன்னா இருக்கிற மதத்து மேல நம்பிக்கை இல்லை. அந்த மதத்துல போனா என்னுடைய பிரார்த்தனை நடந்துராதா, இந்த மதத்துக்கு போனா என் பிரார்த்தனை நடந்துராதா, ஏதோ ஒரு தெய்வமாவது என் பிரார்த்தனையை கேட்காதா? அதுவும் நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்க, இந்த இந்துக்களா இருக்கிறவங்க 7 நாள் 7 கோயிலுக்கு போவாங்க. திங்கட்கிழமை அம்மன் கோயிலு, செவ்வாய்க்கிழமை அந்த அம்மன், புதன்கிழமை அந்த கோயிலு, வியாழக்கிழமை பாபா கோயிலு, வெள்ளிக்கிழமை அந்த கோயில், சனிக்கிழமை பெருமா கோயில், ஞாயிற்றுக்கிழமை லீவு. சண்டே ஹாலிடே. ஆக்சுவலி சண்டே ஹோலிடே, அதை ஹாலிடேவா மாத்திட்டாங்க. சோ இப்படி 6 நாள் 6 தேவதை, 6 தேவதையும் பெட்டிஷன் போடுவாங்க. யாரோ ஒத்துரு கேட்டுற மாட்டாங்களா? யாரோ ஒத்துரா என் தேவையை பூர்த்தி பண்ணிட மாட்டாங்களா? இந்த மாதிரி மனது, வியாபார நோக்கம். எனக்கு என்ன கிடைக்குது, எனக்கு என்ன கிடைக்கும், பக்தி பண்ண என்ன கிடைக்கும்? பாகவதம் சொல்லுது, பக்தி பண்ணுங்க உங்களுக்கு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? அகாம சர்வகாமோவா மோக்ஷகாம உத்தாரதி தீவிரேன பக்தி யோகேன எஜேதம் புருஷம் பரம். ஐயா உங்களுக்கு ஆசையே இல்லையா? நல்ல விஷயம், பக்தி பண்ணுங்க. நீங்க எல்லாத்துக்கும் ஆசைப்படுறீங்களா? பரவாயில்ல, பக்தி பண்ணுங்க. உங்களுக்கு முக்தி அடைய ஆசையா? பரவாயில்ல, பக்தி பண்ணுங்க, பகவானை நீங்க அடைஞ்சிடலாம். அகாமா, ஆசையே இல்லாதவன் அகாமா. கிருஷ்ண பக்தா நிஷ்காமா, உண்மையான கிருஷ்ண பக்தன் ஆசையற்றவன். பிரபுபாதர் உடலை விடும்போது கேட்டாங்க, சாமிஜி உங்களுக்கு கடைசி ஆசை என்ன? பிரபுபா சொன்ன, இச்சா குச்சி நைனர், எனக்கு ஆசையே ஒண்ணும் கிடையாதுன்னு. ஒரு தூய பக்தனுக்கு ஆசையே கிடையாது, எந்த ஒரு ஆசையும் கிடையாது. ஏன்னா அவருடைய நோக்கமே பகவானை சந்தோஷப்படுத்துறது மட்டும்தான். அதனால ஆசையே இல்லாத பக்தர்கள் ரொம்ப கம்மி தான். ஆனா அவங்களுக்கும் பகவான் அடையலாம். அகாமா, ஆசை இல்லாத பக்தனா ரொம்ப சந்தோஷம், வாங்க பக்தி பண்ணுங்க. ஐயா எனக்கு நிறைய ஆசையெல்லாம் இருக்குங்க. சரி பரவாயில்ல, நீங்களும் பக்தி பண்ணுங்க. ஐயா எனக்கு இந்த ஆசையெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, எனக்கு எதுவும் வேண்டாம், கடவுள்கிட்ட போனா போதும், இந்த ஜட உலகமே வேண்டாங்க, அவ்வளவு பட்டுட்டேன். சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாம் நீங்க ஏமாத்திட்டாங்க, நாய்க்குட்டி வர என்னை பார்த்து குறைக்குது, பேசாம நான் போயிடலான் இருக்கிறேன், முக்தி அடைஞ்சதுன்னு இருக்கேன். சரி வாங்க, முக்தி அடைய ஆசைப்படுறேன், நீங்களும் வாங்க. அகாம சர்வகாமோவா மோக்ஷகாம உத்தாரதி தீவிரேன பக்தி யோகேன யஜேதம் புருஷம் பரம். யார் ஒருத்தர் பக்தி சேவை செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க பகவானை அடைவாங்க. இந்த ரஜோகுணம் தான் தூண்டுது. ரஜோகுணம் என்ன பண்ணுது? இவ்வளவு இதை கேளு அதை கேளு, இது என்ன கிடைக்கும், அங்க போனா என்ன கிடைக்கும், இங்க போனா என்ன கிடைக்கும், 1008 கேள்வி. சத்சங்கத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டா போதும், 1008 கேள்வி கேட்பாங்க. எனக்கு வேலை கிடைச்சிருமா, என் பையனுக்கு அது நடந்துருமா, என் பிள்ளைக்கு இது நடந்துருமா, 1008 கேள்வி கேட்பாங்க. பதிலே சொல்ல முடியாது. எதனால? ரஜோகுணம். ரஜோகுணத்தினால. ரஜோகுணத்தினுடைய வெளிப்பாடு என்னன்னு பாகவதம் சொல்லுது, ததா ரஜஸ்தமோ பாவ காமலோபா சேத்தையே.
சேதேதேனாவிருத்தம் சிதம் சாத்வே பிரசீததி. ரஜோகுணம் தமகுணம் என்ன பண்ணும்? பௌதி ஆசைகளை தூண்டிக்கிட்டே இருக்கும். காமம் கோபம் பேராசை ரஜோகுணத்தினால். அந்த மனசு எந்த மனதுல பௌதிக ஆசை பௌதிக பற்றுதலா இருக்கோ அது ரஜோகுணத்தில் இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது ஏயா ஸ்வப்னம் பயம் சோகம் விஷாதம் மதமேவச்ச நமிஷந்தி துர்மேதா திரிதீசா பார்த்த தாமசி. ஓ பிரிதாவின் மைந்தனே, கனவு, பயம், கவலை, வருத்தம் தோய்ந்த நிலை, மயக்கம் ஆகியவற்றுக்கு அப்பாற்பட்டு ஆகியவற்றுக்கு அப்பாற்பட்டு செல்ல இயலாத அறிவற்ற மன உறுதி தமோ குணத்தில் இருப்பதாக கூறும். ஒரு சிலர் பாருங்க, எப்பவுமே கவலையே இருப்பாங்க. என்னத்த சொல்றதுங்க, ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல. எங்கேயாவது ஓடி போயிடலாமான் இருக்கு, ஆனா போகவும் முடியல. இப்படிதான் ஆரம்பிப்பாங்க. ஐயா கொஞ்சம் சத்சங்கத்துக்கு வரீங்க. என்னங்க சத்சங்கம், என் வாழ்க்கையே ஒரு மகாபாரத ராமாயணம் மாதிரிதான் இருக்கு. இப்படிதான் ஆரம்பிப்பாங்க. எப்ப பாரு ஏதாவது புலம்பிக்கிட்டே இருக்கும். சத்சங்கத்துக்கு வாங்கினா வரமாட்டாங்க. சத்சங்கத்துக்கு வாங்கினா வரமாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கும். என்னெல்லாம் யார் கவனிக்கிறாங்க, எனக்கு என்ன பிரச்சனை யார் கேட்க போறோம்? சத்சங்கத்துல தீர்த்து வைப்பாங்களா? இப்படி எல்லாம் கேட்போம். ஏதாவது புலம்பல், அப்புறம் பயம். என்ன பக்தி பண்ணி என்ன பண்ண போறதுங்க, எனக்கு என்ன நடக்குமோன்னு பயமாவே இருக்குது. என் பிள்ளைங்க என்ன ஆவாங்க, என் கணவருக்கு வேலை போயிருமோன்னு பயமா இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் பயம். எதையாவது கனவு கண்டு கொண்டே இருப்பார்கள். இதை அடைஞ்சிட மாட்டோமா, அதை அடைஞ்சிட மாட்டோமா, கனவு உலகத்திலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்புறம் தேவையில்லாததுக்கெல்லாம் கவலை வருத்தம். அப்புறம் அறியாமை. இதெல்லாம் இந்த மனசு இருக்கு இல்லையா, அந்த மன உறுதி தமோ குணத்துல இருக்கு. தமோ குணம். இதையெல்லாம் தான் களையணும்னு கிருஷ்ணர் சொல்றாரு. பகவான் என்ன சொல்றாரு? இதுதாயா உங்க பிரச்சனையேங்கிறார். இந்த மாதிரி தமோ குணத்துக்கு ரஜகுணத்துக்கு தான் பிரச்சனை. அதனால வாங்க, பக்தி பண்ணுங்க, எல்லாம் அதெல்லாம் போயிடும். யஷாங்கை ஸ்ரூயமானாயா கிருஷ்ணே பரமபுருஷே பக்தில் உட்பது பும்ச சோக மோக பயா. இன்னைக்கு உலகத்துல இந்த 3 விஷயம் ஒருத்தர பேயா பிடிச்சு ஆட்டிட்டு இருக்கு. இந்த 3 விஷயம் எது? சோகம், கவலை, மோகம், அறியாம, பயம். இது ஒரு பிசாசு மாதிரி பிடிச்சுட்டு இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் பயம். எதா ஆயிருமோ, அதாயிருமோ, இதாயிருமோ. தேவையில்லாத பயம், தேவையில்லாததுக்கெல்லாம் கவலை. அப்புறம் அறியாம, என்ன செய்யணும், இந்த மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, ஒண்ணுமே தெரியல. இதுல இருந்து விடுபடணுமா? உங்களுக்கு கவலையே இல்லாத வாழ்க்கை வேணுமா? எல்லாரும் அதுக்கு தான் ஆசைப்படுறாங்க. என் வாழ்க்கையில கவலை இருக்கக்கூடாது, நான் நிம்மதியா இருக்கணும், அமைதியா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும். அப்படியா? அப்படின்னா இதுதான் பண்ணணும். யஷாங்கை ஸ்ரூயமானாயா கிருஷ்ணே பரமபுருஷே. அந்த பரம புருஷோத்தமனான பகவானுடைய கதைகளை கேட்க வேண்டும். கிருஷ்ண கதா கேட்கணும். கிருஷ்ண கதா, ஹரி கதா அமிர்தம். இத கேட்கறதுனால என்ன ஆகும்? ஒருத்தருக்கு சோகம், பயம், அறியாமை, கவலை எல்லாம் தானா ஓடி போயிடும். எங்க ஒருத்தர் பகவானுடைய லீலைகளை கேட்கிறாங்களோ, கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்றாங்களோ, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவான் நாமத்தை உச்சரிப்பதனால என்ன ஆயிடுது? இதெல்லாம் போயிடும். ஏன்னா பாகவதம் முதல் ஸ்கந்தம் சொல்லுது, பயத்துக்கு ஒரு தேவதை. இப்ப ஏகாதசிக்கு ஒரு தேவதை இருக்குன்னு படிச்சிருக்கோம் இல்லையா? பக்தர்கள்லாம் சொல்லுவாங்க ஏகாதசி தேவதை. ஏகாதசி விரதம் இருந்தா ஏகாதசி தேவதையுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் இல்லையா? பாவத்துக்கு ஒரு தேவதை, ஏகாதசிக்கு ஒரு தேவதை, மழைக்கு ஒரு தேவதை, அந்த மாதிரி பயத்துக்கு ஒரு தேவதை இருக்கு. எனக்கு பயம் பிடிச்சிருச்சுன்னா அந்த பய தேவதை என்ன பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம். எனக்கு பயம் வந்துருச்சுன்னு என்ன அர்த்தம்? பய தேவதை என்ன பிடிச்சிருந்துட்டு அப்படின்னு அர்த்தம். ஆனா எங்க பகவான் நாமம் ஒழிக்கப்படுதோ, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த நாமத்தை கேட்டா ஆபன்ன சம்சதின் கோரான் என் நாம விவசோதரான் ததச்சத்தி விமுக்தியேதி எத் விவேதி பயம் ஸ்வயம் பயம். பய தேவதையே பயந்து போயிடும். பயத்துக்கு ஒரு தேவதை இருக்கு இல்லையா?
அந்த பய தேவதை பகவான் நாமத்தை கேட்ட பயந்து போயிடு. அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன கவலை, நமக்கு என்ன பய வேண்டியது இருக்கு? பகவான் நாமத்தை உச்சரித்தா அந்த நாமத்தை கேட்டா பய தேவதையே நடுங்கும். அப்படின்னா நான் ஏன் நடுங்கணும்? ஏன்னா நாம சொல்றதே நான் தானே. நான் நாம சொல்றதுனால என்ன பய தேவதை நெருங்க முடியாது, பயங்கர தேவதை என்ன பிடிச்சுக்க முடியாது. அதனால தேவையில்லாத பயம், கவலை இதெல்லாம் தூக்கி போட்டு பகவான் இருக்காருப்பா, எனக்கு என்ன பயம், பகவான் நாம சொல்றேன், நான் பகவான் நாமத்தை சொல்லிட்டு இருக்கேன், நான் ஏன் பயப்படணும்? பகவான் நாமத்தை சொல்லாதவனே பகவான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. கடவுள் இல்லைன்னு சொல்ற நாத்திகனுக்கு எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு இல்லையா? கடவுளே கிடையாது, கடவுள் இல்லைன்னு சொல்றவன் நல்லாதான் வாழ்ந்துட்டு இருக்கான், அவனுக்கு பகவான் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காரு. அப்படி இருக்கும்போது பகவான் மேல நம்பிக்கையோட நாமும் சொல்ற என்னையே அவர் கைவிட போறாரு? எவ்வளோ ஜீவன் இருக்கு இல்லையா? காட்டுல யானை இருக்கு, யானை டன் கணக்கா சாப்பிடும். அது எங்க வேலைக்கு போகுது? அது எங்க சேர்த்தி வைக்குது? யாரு உணவு கொடுக்கறா யானைக்கு? எறும்பு, அதுக்கு உணவு இருக்கு. எறும்புக்கு நாமளா சக்கரை போடுறோம்? ஒரு சின்ன துளி சக்கரை கீழே செஞ்சுட்டா உடனே எறும்பு வந்துடுதாங்க. எங்கிருந்து வந்ததுன்னே தெரியாது. ஒரு இனிப்பு பொருளோ ஒரு சர்க்கரையோ ஏதோ ஒரு பொருளை கீழே போட்டா அடுத்த செகண்ட் எறும்பு அங்க வருது. யாரு உணவு கொடுத்தா? நான் எறும்புக்கு வச்சுட்டா போனேன்? நான் எறும்பு வரக்கூடாதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப அதுக்கு யாரு உணவு கொடுக்கறா? சிறிய உயிரினம் எறும்புக்கு உணவு இருக்கு, பெரிய உயிரினம் யானைக்கு உணவு இருக்கு. இது எங்காவது கோயில்ல பிரார்த்தனை பண்ணுதா? ஓ பகவான் எனக்கு சாப்பாடு கொடுங்க, இடம் கொடுங்க. எந்த ஜீவனும் எந்த விலங்கும் கோயில்ல பிரார்த்தனை பண்ணல, எனக்கு உணவு கொடுங்க, எனக்கு சாப்பாடு கொடுங்க, எனக்கு இடம் கொடுங்க. ஆனா பகவான் கொடுத்துட்டு தான் இருக்காரு. அப்படி இருக்கும்போது சாதாரண ஜீவன்களே பகவான் பராமரிக்கும் போது, பாதுகாக்கும் போது, கடவுள் இல்லைன்னு சொல்ற நாத்திகனுக்கே பகவான் உணவு கொடுத்துட்டு இருக்கும் போது என்னையே கைவிட போறாரு? ஏன்னா நாம சொல்லிட்டு இருக்கனே, எனக்கு என்ன குறை? குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, ஒரு குறையும் கிடையாது. எனக்கு இருக்கிற ஒரே குறைய என் மனது உறுதியா இல்லை. நமக்கு இருக்கிற ஒரே குறை என்னது? நம்ம மனது உறுதியா இல்லை, அவ்வளவுதான். யாருடைய மனது உறுதியா இருக்குதோ திடப்பிரதா சததம் கீர்த்தயந்தோ மாம் யதந்தஷ திடப்பிரதா நமஸ்யந்தஸ்ய மாம் பக்தியா நித்தியுக்தோபாசதே. மகாத்மாக்கள், மகாத்மாக்கள் எப்போதும் கிருஷ்ணனுடைய புகழ் பாடிக்கொண்டு உறுதியான மனதோடு பின்பற்றி கொண்டு எந்த சூழலையும் பிறளாது, திடப்பிரதா உறுதியான மனது. சததம் கீர்த்தயந்தோமா, எப்போதும் பகவான் புகழ் பாடிட்டு இருக்கார். சததம் கீர்த்தயந்தோமாம் எதந்தஷ திடப்பிரதா, எந்த சூழ்நிலை வந்தாலும் பிறல்றது, பிறளாது மனது. அந்த மாதிரி பக்தி தான் உன்னதமான பக்தி. அந்த மாதிரி பக்தர் தான் மகாத்மா, உறுதியான மனது. தமோ குணத்தில் இருக்கிறவங்க மனது உறுதியாவே இருக்காது, குழப்பத்திலே இருக்கும். பயம், குழப்பம், அப்படியே எப்பவுமே ஒரு பதட்டமாவே இருப்பாங்க. அதனாலதான் பக்தி பண்ணணும். பகவான் நாமத்தை சொன்னா பயமே கிடையாது, பயமே தேவையில்லை. ரைட்? சோ அடுத்தது 3 விதமான சுகம். சுகம் த்விதானி சுகம் த்விதானீம் த்ரிவிதம் சுணுமே பரதர்ஷப அப்யாசாத் ரமதே யத்ர துக்காந்தம் ச நிகச்சதி. பாரதர்களில் சிறந்தவரே, 3 விதமான சுகத்தை அனுபவிக்கக்கூடிய கட்டுண்ட ஆத்மா சில சமயங்களில் அதன் மூலம் துன்பத்தின் முடிவை அடைகின்றான். இவற்றை பற்றி தற்போது என்னிடமிருந்து கேட்பாயார். இந்த சுகோன்னு சொல்றது இருக்கு இல்லையா, அது உடல்னால பெறக்கூடியது. உடல்னால பெறுவது சுகம், மனதால் பெறுவது அமைதி, ஆத்மாவில் பெறுவது ஆனந்தம். ஆனந்தம் எங்க இருக்கு? ஆத்மா கிட்டதான் இருக்கு. உடலால நமக்கு ஆனந்தமே கிடையாது. யாராவது கை தூக்குங்க. நான் பிறந்ததுல இருந்தே என் உடல்ல ஆனந்தம் தாங்க. நான் பிறந்ததுல இருந்தே. சோ யாராவது கை தூக்குங்க பாக்கலாம். இங்க நான் இந்த பூமியில வந்ததுல இருந்து, பிறந்ததுல இருந்தே எனக்கு ஆனந்தம் தான். இந்த உடலால எனக்கு ஆனந்தம் தான், கிடையவே கிடையாது. எழுதி வேணாலும் கைது போட்டு, இந்த உடலால ஆனந்தமே கிடையாது. சரி, அமைதி இருக்கா? அதுவும் கிடையாது. உடன்பத்து பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கு. சுகம் கிடைக்குமா? எங்க சுகம் கிடைக்கும்? கண்ணு எதை பார்க்கலாம், காது எதை கேட்கலாம், வாய் எதை பேசலாம், என்ன சாப்பிடலாம், அங்க போய் சாப்பிடலாமா, இங்க போய் சாப்பிடலாமா, அங்க அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கும்.
எதையாவது அனுபவிக்கணும்னு நினைச்சிட்டே இருக்கு. நான் இந்த உடல் அனுபவிக்கிறது என்ன ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப அது என்னென்னது 3 குணத்தினால பாருங்க. இது நேரம் வரைக்கும் பேசுறது மனது உறுதி, மன உறுதி. இது வரைக்கும் மனதை பற்றி பேசிட்டு இருந்தோம். மனதால பெறக்கூடிய, அதாவது சாத்திகமான குணத்துல இருக்கிற மனசு எப்படி இருக்கும், ரஜோ குணத்துல உள்ளவங்க மனசு எப்படி இருக்கும், தமோ குணத்துல உள்ளவங்க மனசு எப்படி இருக்குன்னு பேசணும். இப்போ இந்த 3 குணத்துல இருக்கிற எப்படி சுகம் அனுபவிக்கிறாங்கன்னு இந்த 3 குணத்துல உள்ளவங்க எப்படி சுகம் அனுபவிக்கிறாங்கன்னு பகவான் சொல்றாரு. யத்தத் அக்ரே விஷம் இவ பரிணாமே அமிர்தோபமம் தத் சுகம் சாத்விகம் புரோக்தம் ஆத்மபுத்தி பிரசாதஜம். ஆரம்பத்தில் விஷத்தை போன்றிருந்தாலும் இறுதியில் அமிர்தத்தை போன்றதும், தன்னுணர்விற்கு ஒருவனை எப்பொழுதும் சுகம், தன்னுணர்வுக்கு ஒருவனை எழுப்புவதுமான சுகம் சத்துவகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. எப்படின்னா, ஒரு உதாரணம் சொல்றேன். என்ன உதாரணம்னா, சத்சங்கத்துக்கு வந்தோம். சரி, கூப்பிட்டாங்க, தமிழ் கீதாக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. ஆனா காலையில 3:30 மணிக்கே ஆன்லைன்ல வாங்கன்னு சொல்றாங்க. ஐயோ, ரொம்ப கஷ்டமா இருக்கே. அந்த நேரம் நான் கொரட்டை விட்டு தூங்குற நேரமாச்சே. காலையில பிரம்ம முகூர்த்த நேரம், சூரிய உதயத்துக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி. ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கு. சூரிய உதய நம்ம எல்லாம் வாழ்நாள்ல பெரும்பாலும் உங்களை எல்லாம் சொல்ல, நீங்களே நல்ல ஆத்மாக்கள். நான்லாம் கொஞ்ச காலத்துல சூரிய உதயத்தையே பார்த்தது இல்லை. படுக்கையில இருந்து எந்திரிக்கிறதே 7 மணிக்கு தான். இப்படிதான் பழகி இருந்தோம். பிரபுபார் தான் எல்லாம் கத்து கொடுத்துருக்காரு. இஸ்கான்ல வந்துதான் நான் அடிக்கடி பக்தர்கள்ட்ட கலந்து பேசிக்குவேன். இஸ்கான் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒருத்தருக்கு எப்படி பேசணும், எப்படி சாப்பிடணும், எப்படி தூங்கணும், எல்லாமே பிரபுபார் கத்து கொடுத்து, எப்படி சமைக்கணும் வேற பிரபுபார் கத்து கொடுக்குறாரு. இப்படிதான் சமைக்கணும், இப்படிதான் சாப்பிடணும், இப்படிதான் தூங்கணும், அன்றாட வாழ்க்கையில என்னென்ன விஷயங்களுக்கு எப்படி செய்யணும் பிரபுபார் கத்து கொடுத்துருக்காரு. இல்லைன்னா ஒண்ணுமே தெரியாது, தலைகீழ பண்ணிட்டு இருந்தோம் நம்ம எல்லாம். இடதுகையில தோசை விட்டு வலகையில சாப்பிடுறது, அங்கேயே படுத்து தூங்குறது, வெட்டிலேயே சாப்பிடுறது, அங்கேயே எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்பதான் சாத்விகமான குணம் என்ன, ஒரு வைஷ்ணவ கலாச்சாரம் என்ன, வேத கலாச்சாரம் என்ன, எப்படி எல்லாம் வாழணுங்கிறத ப்ராப்பர் கத்து கொடுத்து. அப்ப கிருஷ்ண பக்திங்கிறது ஒண்ணும் இல்ல, நம் வாழ்வியல் முறை. கிருஷ்ண உணர்வுனா நம் வாழ்வியல் முறை, நம் வேத நாகரிகம், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பது. எப்படி வேணாலும் வாழலாம் அப்படியும் இருக்கு, இப்படித்தான் வாழணும் இருக்கு. எப்படி வேணாலும் வாழலாங்கிறது மேற்கத்திய கலாச்சாரம், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நமது வேத கலாச்சாரம். கல்ச்சர், வைஷ்ணவ கல்ச்சர், கலாச்சாரம். அப்ப யார் கற்றறிந்தவன், யார் பண்டிதன், யார் படித்தவன் சொன்னா, யாரு கலாச்சாரப்படி வாழ்றானோ அவனே படித்தவன். சும்மா கோட் சூட் போட்டு இடது கையில சாப்பிடறவன்ல இல்ல படிச்சவன். நல்லா படிச்சுட்டு பாருங்க, இன்னைக்கு பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்கிறாங்க, விழுந்து விழுந்து படிக்கிறாங்க. ஆனா அவங்க யாருன்னே அவங்களுக்கு தெரியல. அது என்ன பிரயோஜனம்? ஆனா அதே சமயம் ஒருவன் நான் யார் என்று அறிந்து கொண்டால் அவனே பண்டிதன். நான் இந்த உடல் அல்ல, ஆத்மா, நான் கிறிஸ்துவுடைய சேவகன். இதுதான் உண்மையான கல்வி. அப்ப ஆன்மீக விஷயம் இருக்கு இல்லையா, கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்றது ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும். என்னடா காலையில 3:30 மணி 4 மணிக்கே எந்திரிக்கணுமா, மங்களாரத்திக்கு வேற போகணுமா, ஜபம் வேற செய்யணுமா அப்படின்னு கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த பக்தர் சங்கம்னு ஒண்ணு இருக்கே, அதுல ஒரு உற்சாகம் கிடைச்சிரும். அடடா, 4:30 மணிக்கு அவ்வளவு பேர். நீங்க எவ்வளவு பேர் மாயாப்பூர் யாத்திரை போயிருக்கீங்க தெரியல. மாயாப்பூர் விருந்தாவன், அதே மாதிரி தமிழ் கீதத்தில் அடிக்கடி யாத்திரை போறாங்க இல்லையா, மாயாப்பூர் விருந்தாவன். நீங்க ஆச்சரியப்படுவீங்க மாயாப்பூர் போனா. நான் ஒரு நாள் மாயாப்பூர்ல ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மாயாப்பூர் போயிருந்தேன். அடிக்கடி நாங்க போவோம், யாத்திரை எல்லாம் போவோம். நான் முதல் தடவை மாயாப்பூர் போனப்போ நான் என்ன நினைச்சேன், காலையில் எப்படியா மங்களாரத்துக்கு முன்னாடி எதிர்த்து போயிடணும், ஃபர்ஸ்ட் ஆளா போய் நிக்கணும். ஒரு வாரம் தங்கி இருந்தேன். ஒரு வாரம் நான் பாக்குறேன், 2:30 மணிக்கு போனாலும் அங்க யாராவது ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, 3 மணிக்கு போனாலும் யாராவது ஜெபம் பண்றாங்க, 4 மணிக்கு போனாலும் ஜெபம் பண்ணிட்டு. என்னடா அது, இவங்க தூங்கவே மாட்டாங்களான்னு நினைச்சேன். அந்த மாதிரி உற்சாகமாக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மங்கள ஆரத்தி 4:30 மணிக்கு தான், ஆனா 2 மணிக்கே பக்தர் இருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு உற்சாகமா இருப்பாங்க. அப்போ அந்த நாம ஜெபம், அந்த தாமம், அந்த வாழ்க்கை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நமக்கெல்லாம் 2 மணிக்கு எழுப்பினா கோவம் தான் வரும். அது 4:30 மணி 5. இப்ப குழந்தைகளை இப்ப இருக்கிற வீட்டுல குழந்தைகளை 6 மணிக்கு எழுப்பினாலே சண்டைக்கு வர்றாங்க, கொஞ்ச நேரம் தூங்க விட மாட்டியா நீ. ஆனா பாருங்க,
ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருக்கு, விஷமா தோணும். என்னடா ஜெபம் பண்ண சொல்றாங்களே, காலையிலே எந்திரிக்க சொல்றாங்களே அப்படின்னு தோணும். ஆனா இது மெல்ல மெல்ல பயிற்சி பண்ணும்போது அது அப்படியே அமிர்தமா மாறி, இன்னைக்கு யாருமே சொல்ல வேண்டாம் நீங்க சத்சங்கத்துக்கு வாங்க, காலையில ஜப செஷனுக்கு வாங்க, காலையில வந்து ஜெபம் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா வராங்க. 500 600 பேர் தமிழ் கீதால வந்து காலையில் ஜெபம் பண்றாங்க. எப்படி அது வந்தது? அதுதான் சத்சங்கம், அந்த சத்சங்கத்தோட வலிமை. அதுக்கப்புறம் ஆர்வம் வருது பக்தர் சங்கத்துல வரும்போது. அப்ப ஆரம்பத்துல கஷ்டமா இருந்தது என்ன ஆயிடுச்சு, இது அமிர்தம் ஆயிடுச்சு. ஆரம்பத்துல விஷத்தை போல இருக்கும், பிடிக்கவே செய்யாது. ஐயோ நான் இதெல்லாம் தியாகம் பண்ணணுமா? கிருஷ்ண பக்திக்கு வர்றதுக்கு முன்னாடி சில வேண்டாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்போம், அதெல்லாம் தியாகம் பண்ண கஷ்டமா தான் இருக்கும். ஆனா பக்தின்னு ஒண்ணு கிருஷ்ணர் மேல பண்ண ஆரம்பிச்சு அந்த நாம ஜெபம் அந்த ருச்சியை நம்ம அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இதெல்லாம் தானா போயிரும். விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினா ரசோபஜ்யம் ரசோபியஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. உயர்ந்த சுவையை அனுபவிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், உயர்ந்த சுவையை அனுபவிச்சுட்டா தாழ்ந்த சுவையெல்லாம் தானா விலகிடும். அது மாதிரி கிருஷ்ண பக்திங்கிறது, அதாவது நிறைய பேர் பக்தினா வந்து என்ன நினைச்சுக்கிறாங்க, ஏதோ பக்தினா கோயிலுக்கு போவாங்க, சாமி கும்பிடுவாங்க. சிலர்லாம் கோயிலுக்கு வெளியில கன்னத்துல போட்டு போவான், இந்த வண்டியில போறவன் டூ வீலர் நின்று அப்படியே கணபதிக்கு ஒரு சல்யூட் போட்டு போவான். அந்த பக்தி வேணா ஈஸியா இருக்கலாம். ஆனா சாஸ்திர விதிக்கு உட்பட்ட பக்தி இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் ஆரம்பத்துல கஷ்டமா தோணும். ஏன்னா நம்ம இது வரைக்கும் அப்படித்தானே வாழ்ந்து இருக்கிறோம். நம்ம பண்ண பக்தியில என்னது, போற வழியில கடவுளுக்கு சல்யூட் போடுற பக்தி. ஆனா இப்பதான் ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கிறோம், இவ்வளவு விஷயம் இருக்கா. கிருஷ்ணரை பத்தி தினமும் படிக்கணுமா, கேட்கணுமா, பாகவதம் படிக்கணும், பாகவதம் கேட்கணும், நாம ஜெபிக்கணும், சேவை பண்ணணும், இவ்வளவு இருக்கா. ஆனா இதெல்லாம் அமிர்தமா இருக்கு, ஏன்னா அது கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டிருக்கு. ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருந்திருக்கு, நம்ம எல்லாருக்குமே ஆரம்பத்துல கஷ்டம். 16 மாலை ஜெபம் பண்றது 2 மணி நேரம் ஆயிருதே, காலையில எந்திரிக்கணுமா, மங்களாரத்தி போகணுமா, கஷ்டமா இருக்கு. ஆனா இப்ப பாருங்க, யாருமே எழுப்ப வேண்டாம், நாமளா எந்திரிச்சிடுறோம், ஆரத்திக்கு போயிடுறோம், சத்சங்கத்துல வந்து கலந்துக்கிறோம், ஜபத்துல வந்து கலந்துக்கிறோம். எவ்வளவு உற்சாகம் வருது. அது வந்து அந்த இருக்கு இல்லையா, அந்த சுகம் அது சாத்விகமானது. ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தோணும், அது போக போக சுகமா மாறிடும். அந்த சுகம் வந்து சாத்விக குணம். அடுத்தது என்னது, விஷயேந்திரிய சம்யோகாத் யத்தத் அக்ரேய மிருதோபமம் பரிணாமே விஷமிவ தத் சுகம் ராஜசிம் ஸ்மிருதம். எந்த சுகம் புலன்களும் புலன்ப பொருட்களும் தொடர்பு கொள்வதால் அடையப்பெறுகின்றதோ, ஆரம்பத்தில் அமிர்தம் போன்று தோன்றினாலும் இறுதி விஷமாகி விடுகின்றதோ, அந்த சுகம் ரஜோகுணத்தின் தன்மையை கொண்டதாக கூறப்படுகின்றது. அதுதான் இப்ப நடக்குது. நீ கலியுக மக்களுக்கு இதுதான் நடக்குது. கண்டதை சாப்பாரு, அந்த பொண்ணு கையில பண்ணு பர்கர் எல்லாம் வச்சிருக்கா, என்ன கர்மத்தை போட்டு செஞ்சாங்கன்னு தெரியாது, அதை சாப்பிடுறது. அது ஆரம்பத்துல அமிர்தமா தெரியும், அப்புறம் ஹாஸ்பிட்டல் போகும்போது தெரியும் விஷமா இருக்கு. ஆரம்பத்துல எல்லாத்தையும் சாப்பிட வேண்டியது, அப்புறம் 24x7 மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் உங்களை வெல்கம் பண்ணுது. இன்னைக்கு எவ்வளவு மருத்துவமனைகள் நானும் பார்த்துட்டேன், போன சத்சங்கத்திலேயே பேசினதுதான். எந்த ஹாஸ்பிட்டலாவது கூட்டமே இல்லாம இருக்கிறத பாத்திருக்கீங்களா? கோயில் வேணா கூட்டம் இல்லாம இருக்கும், ஆனா ஹாஸ்பிட்டல்ல பாருங்க 10க்கு 10 ஒரு ரூம் இருக்கிற ஹாஸ்பிட்டலே கூட்டம் இருக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே கூட்டம் இருக்கு, பிரைவேட் ஹாஸ்பிட்டலே கூட்டம் இருக்கு. கூட்டம் இல்லாத மருத்துவமனையே கிடையாது. எல்லா ஹாஸ்பிட்டலும் மக்களுடைய வெள்ளம் கூட்டம் கூட்டமா போறாங்க. ஏன்னா சாப்பிடுறது பூரா அந்த மாதிரி உணவு தான். கண்ட கண்ட உணவை சாப்பிட்டு அங்க ஆர்டர் போடுறது, இங்க ஆர்டர் போடுறது. நான் வந்து நான் 80 கிட், நான் 80ல பிறந்த குழந்தை. இன்னைக்கும் நான் குழந்தை தான், 80ல பிறந்த குழந்தை. எனக்கு இந்த ஆர்டர் போட்டு சாப்பிடுறதே தெரியாது. ஏதோ எங்க அம்மா எப்பயாச்சும் ஹோட்டல்ல போய் ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுறாம்பாங்க. இந்த ஆர்டர் போட்டு வந்து சாப்பிட்டதுல என் வாழ்க்கையில நான் பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு உட்காந்த இடத்துல ஆர்டர் போடுறாங்க, ஸ்விக்கி ஜொமேட்டோ டொமேட்டோ என்னெல்லாம் வருது. அது யார் சமைக்கிறாங்க, எந்த உணர்வோட சமைக்கிறாங்க, எந்த எண்ணெயை ஊத்தி சமைக்கிறாங்க, ஒன்னும் தெரியாது. அதை சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அதை சாப்பிடும் போதே ஆரம்பத்துல அமிர்தம் மாதிரி இருக்கும். அப்பவே கொஞ்சம் பணம் எடுத்து தனியா வச்சுக்கணும், ஆஸ்பத்திரிக்கு ஹாஸ்பிட்டல் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் பணம் எடுத்து வச்சுக்கணும். அப்ப ஆரம்பத்துல சுகமா இருக்கும் இந்த கண்ட கண்டே சாப்பிடுறது, போதை வஸ்துக்களை பயன்படுத்துறது, மதுபானம்,
இந்த கண்டதெல்லாம் சாப்பிடுறாங்களே, என்னென்ன கொக்கோ போட்ட சாக்லேட் அது இது இதெல்லாம் ஆரம்பத்துல டேஸ்டியா இருக்கும், நாக்கு கேட்கும். ஆனா அது விஷமாயிடும் அதுக்கப்புறம். ம். அதுவும் நம்ம ஊர்ல இந்த பிரிட்டிஷ்காரன் வந்து ஒரு பழக்கத்தை பழக்கி கொடுத்துட்டான். டீ எஸ்டேட், காபி, டீ காபி. டீ காபி இல்லைன்னா எனக்கு தூக்கமே வராது. ஐயோ, டீ இல்லைன்னா நல்ல முடியாது, காஃபி இல்லைன்னா முடியாது. நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு ஃபில்டர் காபி குடிச்சாதான் யாருமே பண்ண முடியும் மாமா சொல்றாரு. காஃபி குடிச்சாதான் மாமாக்கு வேலையே நடக்கும். அந்த மாதிரி ஆயிப்போச்சு நிலைமை. இது அடிமையாக்கி விட்டார்கள். நம்ம நாட்டுல என்னது சாப்பிட்டு இருந்தோம் நம்ம? கம்பு, திணை, ராகி, கேழ்வரகு, அப்புறம் வந்து கோதுமை, நவதானியங்கள். இந்த நவதானியெல்லாம் சாப்பிட்டு ஆரோக்கியமா வாழ்ந்துட்டு இருந்தோம். இன்னைக்கு டீ காபி குடிச்சு பித்தம் பிடிச்சு பித்தர்களா ஆகிவிட்டோம். இன்னைக்கு அதை விட முடியாம கஷ்டப்படுறாங்க. இது ஆரம்பத்துல எப்படி இருந்தது? காஃபி டீ ஆரம்பத்துல சுகமா இருக்கும். அப்புறம் வந்து சொல்லுவா டாக்டர், நீங்க காஃபியே தொடக்கூடாது, டச் பண்ணிடாதீங்க, டீ சாப்பிட்றாதீங்க, சுகர் தொட்டுறாதீங்க, அவ்வளவுதான் நீங்க முடிஞ்சிருவீங்க. அதுல ஒரு வேடிக்கை நடந்தது. எங்க எங்க சத்சங்கத்துக்கு ஒருத்தர் வந்துட்டு இருந்தார். அவர் வந்து அசைவ உணவு சாப்பிடுவார். நான் சொன்னேன், ஐயா அசைவ உணவு சாப்பிடாதீங்க, கிருஷ்ண பக்திக்கு நல்லது இல்ல பிரபு, அதை என்னால விட முடியாது பிரபு, அது ரொம்ப கஷ்டம் பிரபு, நான் பழகிட்டேன் பிரபு, இப்படிதான் சொன்னார். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அவர் ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆனார். அங்க ஒரு மருத்துவர் சொன்னாரு, ஐயா உங்களுக்கு வந்து இதயத்துல ஓட்டை ஆயிடுச்சு, அடைப்பு வந்துருச்சு, நீங்க அசைவ உணவு தொட்டுறாதீங்க. அன்னைக்கு விட்டவர் தான். இப்படிதான் நாம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. என்ன பண்றது, நாம டாக்டருக்கு படிக்கல இல்ல, நாம சொன்னா கேட்க மாட்டாங்க. அந்த டாக்டருக்கு அதாவது என்ன பிரச்சனைனா, நம்ம ஃப்ரீயா சொல்றோம், நம்ம ஃப்ரீயா சொல்லி கொடுக்கறனால கேட்க மாட்டேங்கிறாங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு, காசையை வாங்கிட்டு சொல்லி கொடுப்பாரு சாப்பிடாதீங்க, அதை கேட்பாங்க. அப்ப என்ன ஆச்சு? ஆரம்பத்துல அமிர்தம் மாதிரி இருந்தது, போக போக விஷம் ஆயிருச்சு, இது உயிருக்கு ஆபத்து, இதை தொடாதீங்க, அப்புறம் விட்டுருவாங்க. இதைத்தான் பிரபு நான் அன்னைக்கே சொன்னேன். ஆமாம் பிரபு, ஆமாம் பிரபு. இதுதான் வாழ்க்கை, உண்மை யதார்த்தம். நாம சொன்னா கேட்க மாட்டாங்க, டாக்டர் சொன்னா கேட்பாங்க. குடிச்சு குடிச்சு லங்ஸ் எல்லாம் போச்சு. இதைத்தான் நம்ம ஆரம்பத்திலிருந்தே சொல்றோம், மதுபானம் பருகாதீங்க, குடிக்காதீங்க. அப்புறம் டாக்டர் சொல்லுவார், நீ குடிச்சா செத்து போயிடுவேன், அப்புறம் குடிக்க மாட்டேன். ஆரம்பத்துல அமிர்தமா இருந்தது, போக போக அதே விஷமாயிருச்சு. அது ரஜோகுணத்தினால. ரஜோகுணத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்? இந்த மாதிரி விஷயங்கள், புலன்பத்துக்காக கண்ட உணவை சாப்பிடுறது, கண்ட பானங்களை பருகுவது. இன்னைக்கு பாருங்க, நான் முதலே சொன்ன 80 கிட்டு, நான் என்ன சாப்பிட்டேன்? கடல முட்டாயி, தேன் முட்டாயி, நெடக்கல்ல பருப்பி, இதெல்லாம் ஒரு ஒரு பாட்டில் ஜாடியில போட்டு விற்பாங்க. எங்க ஸ்கூல் முன்னாடி, நான் ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூலுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, கிழங்கு விற்பாங்க. கிழங்கு, மாங்காய், அப்புறம் நாவல் பழம், நெல்லிக்காய், இதெல்லாம் வந்து உடம்புக்கு ஆரோக்கியமான விஷயங்கள். நல்ல ஒரு வலையெல்லாம் போட்டு மூடி வச்சிருப்பாங்க, ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுவோம். இன்னைக்கு குழந்தைங்க என்ன சாப்பிடுறாங்க? ஒரு 10 ரூபா பாக்கெட், பாக்கெட் தான் பெருசா இருக்கு, உள்ள லேஸ்னு ஒரு 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 சிப்ஸ் இருக்கு. அது என்ன கருமத்தை வச்சு பண்றேன்னு தெரியல. அது பாக்கெட் தான் பெருசா இருக்கு, உள்ள 4 சிப்ஸ் தான் இருக்கு. அதை சாப்பிட்டா அந்த குழந்தைக்கு வியாதி வந்து. எல்லாம் கலர் கலரான பாக்கெட், கலர் கலரா இருக்கு பாக்கெட். எந்த கருமத்துல செய்யறாங்கன்னு தெரியாது. அதை சாப்பிடும்போது ஆரம்பத்துல எப்படி இருக்கு? ருசியா இருக்குது. கடைசியில் என்ன பண்ணணும்? குழந்தைக்கு அந்த வியாதி இந்த வியாதி, டாக்டர்கிட்ட போய் கொடுக்கணும். ஸோ ஆரோக்கியமான உணவை நாம் தயாரித்து சாப்பிடணும். வீட்டில் வந்து குழந்தைகளுக்கு ஆரோக்கியமா சத்து உணவு நம்ம பண்ணி கொடுக்கணும். நவதானியில வச்சு குக்கீஸ் பண்ணலாம், நம்மளே பண்ணலாம், நிறைய வழி இருக்கு. ஒரு வீட்டில் ஒரு ஓவன் வச்சுக்கிட்டு நல்ல குக்கீஸ் பண்ணணும். இந்த நவதானியில வச்சு குக்கீஸ் எல்லாம் பண்ணி அதை ஓவன்ல வச்சு பிஸ்கட் எல்லாம் பண்ணி அந்த குழந்தைகளுக்கு கொடுத்தா வெளியில போய் சாப்பிடணுங்கிற எண்ணமே வராது. இப்போ வீட்லயும் பண்ணி கொடுக்கல, வெளியிலயும் சாப்பிடல, அந்த குழந்தைகள் என்ன பண்ணும்? வெளியிலயும் சாப்பிட விட மாட்டேங்கிறாங்க, வீட்லயும் சாப்பிடக்கூடாது, குழந்தை ஏக்கமா இருக்கு. இப்ப நம்ம பண்ணி கொடுக்கணும், நம்ம கையில சிப்ஸ் பண்ணி கொடுக்கணும், அப்புறம் வந்து குக்கீஸ் பண்ணி கொடுக்கணும். இந்த குழந்தைகளுக்கு வந்து கிருஷ்ண உணர்வை அனுபவிக்கணும். அவங்க சின்ன குழந்தைங்க என்ன பண்ணணும்? எஸ், இந்த மாதிரி நவதானியம் எல்லாம் வச்சுட்டு குக்கீஸ் எல்லாம் பண்ணலாம், நம்ம வீட்லயே பண்ணலாம். யூடியூப்ல தெரியல, யூடியூப்ல பாத்துக்க எப்படி எல்லாம் பண்ணணும்னு சொல்லி தரேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம கத்துக்கணும். நமக்கு தேவையான உணவு பதார்த்தங்களை நாமளே தயாரிக்கணும், அதுதான் ஆரோக்கியம். அது கான்சியஸ்னஸ். உணவு வந்து உணவு உணர்வு சம்பந்தப்பட்டது. உணவானது உணர்வு சம்பந்தப்பட்டது. உணவானது உணவே மருந்து, மருந்தே உணவு.
நாம சாப்பிட்டதெல்லாம் மருந்து தான் உணவா சாப்பிட்டோம். என்னது? கீரை. தினமும் ஒரு கீரை சேருங்க, உடம்புக்கு நல்லது. இந்த காய்கறி சேர்த்துக்கங்க, சமையல்ல மஞ்சள் சேர்த்துக்கங்க, ஜீரகம் சேர்த்துக்கங்க, இந்த எண்ணெயை வச்சு சமையுங்க. அப்ப நம்ம உண்ணக்கூடிய உணவே மருந்தா இருந்தது. இன்னைக்கு என்னாச்சு? உணவு விஷமாயிருச்சு, மருந்து உணவாயிடுச்சு. இன்னைக்கு கலியுகத்துல நம்ம சாப்பிடுற உணவு விஷமாயிருச்சு, அதனால மருந்து தான் இன்னைக்கு உணவு. சாப்பிடறதுக்கு முன்னாடி இந்த டேப்லெட்டு, சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த டேப்லெட்டு, சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த டானிக்கு, அதுக்கப்புறம் இந்த இன்ஜெக்ஷனு, இப்படி ஆயிடுச்சு வாழ்க்கை. அஹ் கொடுமையான கொடுமை. சோ அதனால என்ன ஆச்சுன்னா, கிருஷ்ண பக்தி ஏன் நம்ம பயிற்சி பண்ணணும்னா, இது ஆரோக்கியமான வாழ்க்கை. நம்ம அழகா உணவு தயார் பண்ணி அதை பகவானுக்கு நிவேதனம் செய்து அந்த பிரசாதத்தை சாப்பிடும்போது அது அமிர்தமா இருக்கும். பைத்தம்பருப்பு உருண்டை, சத்துமா உருண்டை பாருங்க எல்லாம் போட்டிருக்காங்க. ராஜரிஷி மாதாஜி கேளுங்க, எல்லாம் சொல்லி தருவாங்க. வாட்ஸ்அப்ல வந்து செய்முறையெல்லாம் போட சொல்லிருங்க. ஹரே கிருஷ்ணா. அடுத்தது தமோ குணத்தில் உள்ள சுகம். யத் அக்ரே சானுபந்தே ச சுகம் மோகனமாத்மனக நித்ராலப்ஸ்ய பிரமாதோத்தம் தத்தாமசமுதாகிருதம். தன்னுணர்வை காண இயலாத ஆரம்பம் முதல் இறுதி வரை மயக்கமாக இருக்கின்ற உறக்கம், சோம்பல் மற்றும் மாயினால் வருகின்ற சுகம் தமோ குணத்தில் இருப்பதாக கருதப்படுகின்றது. எப்ப பாரு தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. இரவு பூரா மொபைல் போன் பாக்குறது, பகல்ல பூரா தூங்குறது. இந்த போன் வந்தது வந்தது போச்சு. இந்த போன் இருந்தாதான் குழந்தை சாப்பிடவே செய்யுது. இன்னைக்கு மக்கள் வந்து எந்திரத்தோட வாழ்ந்து வாழ்ந்து எந்திரமாக ஆயிட்டாங்க. ஒரு காலத்துல வந்து விஞ்ஞானிகள் ரோபோன்னு ரோபோட் கண்டுபிடிச்சாங்க. எந்திரன், ரோபோட், எந்திர மனிதன். இன்னைக்கு எந்திர மனிதன் கண்டுபிடிக்க வேண்டாம், மனுஷனே எந்திரம் ஆயிட்டான். எந்திர மனிதன் இது கலியுகத்துல 2K இருக்கு இல்லையா, 2K எந்த ரோபோ எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டாம், மனுஷனே ரோபோ மாதிரி ஆயிட்டான். எப்ப பாரு வந்து இந்த மொபைலை நோண்டி நோண்டி அவனே ஒரு ரோபோ, ஒரு எந்திரம் மாதிரி ஆயிட்டான். 24 மணி நேரம் பசங்களை பாருங்க மொபைல்லயே இருக்கிற. அப்ப என்னாச்சு? இதனால வந்து வரக்கூடிய உறக்கம், சோம்பல், சுறுசுறுப்பு கிடையாது, மந்தம் ஆயிட்டாங்க. முன்ன குழந்தைகளுக்கு ஒரு ஜென்ரல் நாலேஜா இருக்கு, இப்ப ஜென்ரல் நாலேஜும் கிடையாது. ஜென்ரல் நாலேஜே எல்லாம் போயிடுச்சு. இப்படி எல்லாம் வரக்கூடிய இந்த சுகம் இருக்குல்ல, இதனால கிடைக்கக்கூடிய சுகம் இது தமோ குணத்தினால விளையக்கூடியது. சோம்பேறித்தனம். அதுல பாருங்க, நம்ம வீட்டுல பிள்ளைங்க எல்லாம் இருப்பாங்க. எல்லா அம்மாக்களுக்கும் இந்த அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவன்கிட்ட ஒரு வேலை வாங்குறதுக்குள்ள நம்ம போய் செஞ்சிடலாம், உயிரே போயிடும். 10 தடவை சொல்லணும், டே அதை எடுத்துட்டு வாடா, அதை வாங்கிட்டு வாடா. அவன் காதுலயே உழாது. அந்த அம்மா சொல்லி சொல்லி 10 தடவை சொல்லி, என்னம்மா இருமா வரேன் அப்படின்னு போவோம். இதுதான் தமோ குணம். அதுக்கு அந்த அம்மா நினைப்பா, இவன்கிட்ட சொல்றது பேசாம நம்மளே பண்ணிடலாம். எவ்வளவு வீட்டுல நடக்குது, எல்லார் வீட்லயும் நடக்குது. இந்த பசங்களை வேலை வாங்குறதுக்குள்ள படாத பாடுபடும், சோம்பேறிகளாகி விட்டாரு. அதுல அப்பா அம்மா பண்ண தப்பு என்னதுன்னா, நான் தான் கஷ்டப்பட்டேன், என் பிள்ளையாவது சுகமா வளர்ட்டு அப்படின்னு சொல்லி அவங்கள சோம்பேறி ஆக்கி விட்டோம். நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைங்க படக்கூடாதுங்க, நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைங்க, இப்படியே நினைச்சு நினைச்சு அவனை சோம்பேறி ஆக்கி. போகட்டும், வெளியில போகணும், 4 விஷயம் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், கஷ்டப்படட்டும். அப்பதான் அனுபவம் வாழ்க்கையில. அப்பதான் கிருஷ்ண பக்தியோடைய மகிமை என்னன்னு அவனுக்கு தெரியும். 4 இடத்துல போய் 4 விதமான விஷயங்களை பார்க்கும்போது, அதடா உலகம் எவ்வளவு மோசமானதா, பக்தி எவ்வளவு உன்னதமானது அப்படின்னு உணரணும். என்னுடைய அப்பா அம்மா வந்து கிருஷ்ண பக்தி பண்றது எவ்வளவு பாக்கியம், அந்த மாதிரி பக்தர் குடும்பத்துல பிறந்தது நான் செஞ்ச பாக்கியம் அப்படின்னு அந்த ஃபீலிங் வரணும் அவங்களுக்கு. என்னைக்குமே வந்து குழந்தைகளை வந்து வாழ்க்கையினுடைய கஷ்டம் தெரியணும் அவங்களுக்கு. அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறா, அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு வர்றோம் அப்படின்னு அந்த குழந்தைகளுக்கு தெரியணும். கஷ்டமே தெரியாம குழந்தைகளை வளர்த்தோம், நாம தான் கஷ்டப்படணும். அதனால குழந்தைகளை சோம்பேறிகளா வளர்க்கக்கூடாது. இந்த மாதிரி சோம்பேறித்தனம், மயக்கம், அறியாமை, தூக்கம் இதெல்லாம் தமோ குணத்தை சார்ந்தது. அதுல சுகம் அனுபவிப்பாங்க, எப்ப நேரம் கிடைச்சாலும் தூங்குவாங்க. நீங்க ட்ரெயின்ல பாருங்க, நாங்கெல்லாம் வந்து மாயாப்பூர் போவோம், 2 நாள் ட்ரெயின். நாங்க கீர்த்தனம் செய்வோம், கிளாஸ் பண்ணுவோம், டான்ஸ் ஆடுவோம், எல்லாம் பண்ணுவோம். சிலர் பாத்தீங்கன்னா தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ட்ரெயின்ல வரும், அண்டா பிரியாணி, அண்டா பிரியாணி, அண்டா பிரியாணி, அண்டா பிரியாணி, அண்டா பிரியாணி அப்படின்னு வரும். அதை வாங்கி சாப்பிடுவான், தூங்குவான். சமோசா சமோசா சமோசா, அதை வாங்கி சாப்பிடுவான், தூங்குவான். கரம் சாய் கரம் சாய் கரம் சாய், அதை வாங்கி சாப்பிடுவான், தூங்குவான். இதே வேலைதான். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், நமக்கு டைம் போகணும், கீர்த்தனம் பாடுறது, கதை பேசுறது, அவன் என்னடா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்காங்க,
கடைசியில பொறுத்துக்க முடியும், அவனும் வந்து உட்காந்துருவான் டைம் போகாம. அப்புறம் உட்காந்து கீர்த்தனம் கேட்டு அவங்களும் ஜாலி பண்ணிடும், என்ஜாய் பண்ணுவோம். சோ இப்படி இந்த 3 குணம் இருக்குல்ல, கிருஷ்ணர் அதான் சொல்றாரு. கடைசி என்ன சொல்ல வர்றாரு 40வது ஸ்லோகத்துல, நதத் அஸ்தி பிருதிவ்யாம் வா திதீத் தேவேஷு வா புனः சத்வம் பிரகிருதி ஜெயர் முக்தம் யத்யே பிஷ்யாத்ரிபீர் குணை. இந்த உலகிலோ உயர் லோகத்தில் உள்ள தேவர்களின் மத்தியிலோ பௌதி இயற்கையிலிருந்து பிறந்த இந்த 3 குணத்திலிருந்து விடுபட்டவர் எவரும் இல்லை. அவ்வளவுதான். இந்த பூமியிலிருந்து ஆரம்பிச்சு பாருங்க கிருஷ்ணர் என்ன சொல்றார், இந்த பூமியிலிருந்து ஆரம்பிச்சு பிரம்மலோகம் வரைக்கும் போனாலும் 3 குணத்திலிருந்து விடுபட்டவன் ஒருத்தரும் கிடையாது. ஆ பிரம்ம புவனாலோகா புனராவர்த்தினோ அர்ஜுனா மாமு பேத்தத்து கவுந்தேயா புனர்ஜன்மன் அவித்தியதே. இந்த உலகத்துல சாதாரண பூமியிலிருந்து பிரம்மலோகம் வரைக்கும் போனாலும் 3 குணம் நம்மளை ஆட்டி வைக்கும். பிறப்பு இறப்பு உண்டு. ஆனா யார் ஒரு என்னுடைய உலகத்துக்கு வராங்களோ அவங்க மீண்டும் பிறக்க வேண்டியதில்லை. ஏன்னா பகவானுடைய உலகம் முக்குணத்துக்கு அப்பாற்பட்டது. பகவான் கிருஷ்ணர் முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவர். பக்தி தொண்டு முக்குணத்துக்கு அப்பாற்பட்டது. பகவானுடைய உலகம் முக்குணத்துக்கு அப்பாற்பட்டது. தூய பக்தர்கள் முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவங்க. இவங்களோடு நாம் சங்கம் கொள்ளும்போது, ஒரு தூய பக்தருடைய சங்கத்துல வந்து பக்தி தொண்டு செஞ்சு பகவானை வழிபடும் போது படிப்படியா நாம முக்குணத்தையும் கடந்த நிலைக்கு வரணும். இதத்தான் கீதையில சொல்றாரு. கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, திரைகுண்ய விஷோவேதா நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுனா. அர்ஜுனா நீ 3 குணத்தையும் கடந்த நிலைக்கு வரணும். 3 குணத்தையும் கடக்கணும். அது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஏன்னா அன்றாடமான வாழ்க்கையில அதான் நடக்குது. இந்த 3 குணத்தையும் கடக்கணும்னா நம்ம எப்பவுமே சத்சங்கத்துல இருக்கணும், பகவத்கீதை படிக்கணும், பாகவதம் படிக்கணும், நாம ஜபிக்கணும், பகவானை ஆராதனை பண்ணிக்கொண்டே இருக்கணும். ஏன்னா இவையெல்லாம் முக்குணத்துக்கு அப்பாற்பட்டது. முக்குணத்துக்கு அப்பாற்பட்ட பக்தி தொண்டை செய்யும் போதுதான் நாமளும் முக்குணத்துக்கு அப்பாற்பட்ட நிலைக்கு வரும். மாமியச்சோ அபியபிச்சாரேன பக்தியோகேன சேவையே சகுனான் சமதீதை தான் பிரம்ம பூயாய கல்பதே. யாருடைய பக்தியில கலப்படம் இல்லை, யாருடைய பக்தியில கலப்படம் இல்லையோ, உள்நோக்கம் இல்லையோ, எதிர்பார்ப்பு இல்லையோ, அவ்யபிச்சாரேன பக்தி, சுத்தமான பக்தி யார் செய்யறாரோ, மாமியச்சோ அவ்யபிச்சாரேன பக்தி யோகேன சகுரான் சபதீதை தான் பிரம்ம பூயாய கல்ப. அவர் தான் இந்த முக்குணத்தை கடக்க முடியும் அப்படின்னு பகவான் சொல்றார். அப்ப அந்த 3 குணத்தை கடக்கணும்னா நம்ம தவறாம சத்சங்கத்துக்கு வரணும், பகவத்கீதை பாகவதம் படிக்கணும், படித்ததை நடைமுறையில பயிற்சி பண்ண முயற்சி பண்ணணும், கடைபிடிக்க வேண்டும், நாமம் ஜபிக்க வேண்டும். இதை சரிவர செய்து வரும்போது நாமும் முக்குணத்தை கடந்து வந்து ஒரு நிலையில இருக்கலாம். அது உன்னதமான நிலை. அந்த ஆனந்தத்தை, ஆத்மாவில் பெறக்கூடிய ஆனந்தத்தை நம்ம அனுபவிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.